மாப்பிள்ளை மணியா? என்னங்க சந்திரன் தான் மாப்பிள்ளைன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதை நம்பித்தானே இவ்வளவு ஏற்பாடும் செய்த. ஆமா, அப்ப சொன்ன. இப்ப நிலைமை சரியில்லை. என்ன மாத்திட்டீங்களா? ஆமா, இந்த கல்யாணம் சிவகாமிக்கும் மணிக்கும் தான் நடக்கும். இது நடக்கவே நடக்காது. சிவகாமி நடக்காதுன்னு சத்தம் போட்டு எங்கிட்டயே சொல்றியா? நான் டாக்டர் தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன். சொல்றத கேளு. முடியாது. அன்னைக்கு சித்தப்பட்டான் காதலிச்ச பொண்ணை கட்டிட்டேன்னு சொன்னதுக்கு அவளுக்கு ஆஸ்தி இருக்கா அந்தஸ்து இருக்கான்னு மறுத்தீங்களே. இன்னைக்கு நம்ம தெய்வல வாழற அந்த கேஸ் இருக்கு. என்ன ஆஸ்தி இருக்கு, என்ன அந்தஸ்து இருக்கு, என்ன யோசிச்சு இருக்கு. ஏண்டி பொண்ணை பேசுறதுக்கு தயார் பண்ணி வச்சுட்டு உள்ளமா வந்து நின்னு பாக்குறியா? நானும் தான் கேக்குறேன். கட்டின புருஷனே எடுத்து பேசுறியா? இல்லைங்க, என்ன மன்னிச்சுடுங்க. உங்க அம்மாவும் சம்மதிச்சுட்டா, நானும் சம்மதிக்கிறேன். நீயும் சம்மதிக்கும். அம்மா, காளிங்கிற பெயராலே நான் தூக்கு கயிறை மாட்டிக்கிறது உனக்கு சம்மதம் தானா? கட்டின புருஷனை எதிர்த்து பேசக்கூடாதுங்கிறதுக்காக 10 மாசம் சுமந்து பெற்ற பெண்ணுடைய வாழ்க்கையை பாழாக்க போறியா? இல்ல சிவகாமி, உன்னை நான் அந்த கதிக்கு ஆளாக்கவே மாட்டேன். என்னடி பேசுற? சிவகாமி விஷயத்துல உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு இருக்கு. அப்பா, என்னை வாழ வைக்கதான் உங்களுக்கு உரிமை இருக்க தவிர என் வாழ்க்கையை பாழாக்க யாருக்குமே உரிமை கிடையாது. என்ன சொன்னேன்? என்னங்கடா? உன்னை எனக்கு தெரியும். பிள்ளையும் கிள்ற, தொட்டிலும் ஆட்டிக்கிற. நீ இருந்தா இந்த கல்யாணம் நடக்காது. எனக்கு தெரியும். போகல அம்மா, நானே நிக்கிறேன்மா. நான் உயிரோட இருக்கிறவங்களுக்கு உன்னை நான் எப்படியே காப்பாத்தியே தீருவேன். எப்படியம்மா என்னை காப்பாத்துவேன்? ரிமாண்ட்ல வச்ச மாதிரி வச்சுட்டேன். எப்படி காப்பாத்துவேன் பாக்குறேன்.